ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டு லைட்டாக செவந்ததும் மிளகு ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கருவேப்பிலை போட்டு லைட்டாக செவந்ததும் நிறுத்திடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரசம் தாங்க, மிளகு ரசம். உடம்பு சரியில்லாத போதும் கோல்டு பிடிச்சிருக்கும் போதும் நம்ம இந்த ரசம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வாய்க்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. புளி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, துவரம் பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரசம் குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இந்த கோல்டு டைம், ஃபீவர் டைம்லாம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கலாம் வாங்க. இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அரைச்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ புளி கரைச்சி அந்த புளி தண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணியில் நம்ம என்ன சேர்க்கணுன்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் தூளும் தனியாத்தூளும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட அந்த ரா ஸ்மெல் போகும். அப்போ தான் நல்லா அது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மிக்சர், அதை கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதுலேயே சேர்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதுவும் கொஞ்ச நேரம் நல்லா கொதியட்டும். ஏன் இப்படி நல்லா கொதிக்க விடுறோன்னா, அப்போ தான் இதோட அந்த நமக்கு தேவையான இது கிடைக்கும். அந்த மிளகு அதோட இதெல்லாம் நல்லா இதாகும். ஸோ இப்போ நல்லா கலக்கிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். அப்புறமா தேவைன்னா ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த கலக்கி விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரசத்தை தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மட்டும்தான் தாளிக்கிற பொருளுங்க நமக்கு. ஸோ இப்போ பூண்டு ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செய்கிற ரசம் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சூப்பு மாதிரி கூட இந்த ரசம் குடிக்கலாம், அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்கள், ரசம் கொஞ்சமாக அந்த கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கடாயில் நெய் விட்டுக்கிட்டுக்கோங்க. நெய் ஏன் விடுறேன்னு பார்க்காதீங்க. இந்த நெய் நமக்கு எனர்ஜி தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்க்குறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம இறக்கி வச்சதில் கொத்தமல்லியும் இந்த தாளித்ததும் போட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி அண்ட் பர்ஃபெக்ட். உடம்பு சரியில்லாத டைமுக்கு ஆப்டான ரசம் இது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நீங்கள் வேணும்னா நிறைய பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ ரசம் நல்லா ரெடி ஆகிட்ட அப்புறம் சுட சாப்பாடு நல்லா எடுத்து அதை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்ச உடனே அதில் நம்ம செஞ்சு வச்ச ரசத்தை நல்லா தளர ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி
சாதத்தை அதுக்கு முன்னாடியே நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரசம் ஊற்றும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலாக ஊற்றும் போது கொஞ்சம் எப்பயுமே ரசம் ஊற்றினா கொஞ்சம் சாப்பாடு இதாகும். ஸோ இப்போ வந்து நல்லா ரசத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி, ரசம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் சாப்பாடை விட. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.